وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين آمنوا اتقوا ربكم للذين أحسنوا في هذه الدنيا حسنة وأرض الله واسعة إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது அருளின் வாசல்களும் அவன் சித்தப்படுத்தியிருக்கும் சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் 27 தினங்களை நிறைவு செய்தவர்களாக இன்றைக்கு 28வது இரவிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே நம்முடைய இந்த இரவு பொழுதுகளை பயனுள்ள விதத்தில் அமைக்க வேண்டும் என்பதற்காக நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற ஒரு தொடர் தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அந்த தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறக்கப்படுகிறது. வஹியினுடைய தொடர்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதற்கு அடுத்து அந்த வஹியினுடைய பிரச்சாரத்தை பற்றியான கட்டளை ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியுடைய மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி என்று அந்த வஹியை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது. எப்படி அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு எதிர்ப்பு என்பதும் மிக கடுமையானதாக இருந்தது. இப்போ முதல் வஹி எது? சூரத்துல் அலக், குர்ஆனுடைய 96வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உம்முடைய இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அல்லதி ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை கடுவுற்ற சினை முட்டையில் இருந்து படைத்தான். இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக. வரப்புக்கல் அக்ரம், உம்முடைய இறைவன் என்பவன் மிகவும் கண்ணியமானவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலன், மனிதனுக்கு தெரியாத எல்லாத்தையும் அவன் தான் கற்றுக் கொடுத்தான். இப்ப அவன் கற்றுக் கொடுக்கிறான் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள், கத்துக்கலாம். அவங்க கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் என்ன ஆச்சு தெரியுமா? அதற்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் அவர்களுடைய எதிர்ப்பினுடைய அந்த விஷயத்தை, அவர்களுடைய எதிர்ப்பு எந்த அளவிற்கு இருந்தது என்பதை அதற்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் பதிவு செய்கிறது. சூரத்துல் அலக் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணோம். கல்லா, அவ்வாறு இல்லை. இன்னல் இன்சான லயத்கா, மனிதன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். அர்ராஹு ஸ்தக்னா, அவன் தன்னிறைவு பெற்றவனாக, தன்னை யாரும் தண்டிக்க முடியாது, தன்னை யாரும் கேட்க முடியாது என்று அவன் நினைக்கின்றான். இன்னா இலா ரப்பிக்கர் ருஜா, அவனுடைய இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு தருணம் அவனுக்கு இருக்கிறது என்பதை அவன் எப்படி மறந்து விட்டான். அரஐதல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே தொழுது கொண்டிருக்கிறார், தொழக்கூடிய அடியாரை இவர்கள் தடுக்கிறார்களே. அரஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா, அந்த அடியார் அல்லாஹ்வை நோக்கி, நேர்வழியை நோக்கி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இறையச்சத்தை பற்றி, தக்வாவை பற்றி மக்களுக்கு ஏவக்கூடியவராக இருக்கிறார். அரஐத இன் கذب வதவல்லா, ஆனால் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களோ, அவர்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக, பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக, அவர் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்திற்கு புறமுதுகு காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா? அல்லாஹ் பார்க்கிறாங்கிறது அவர்கள் மறந்து விட்டார்களா? அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா,
கல்லா, அவ்வாறில்லை. லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியா, அவர்கள் விலகி கொள்ளாவிட்டால் அவர்களுடைய முன்னெற்றியை நாம் பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாதியா, அந்த முன்னெற்றி என்பது பொய்ப்பிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக, பிழை செய்யக்கூடியதாக, தவறு செய்யக்கூடிய நெற்றியாக இருக்கிறது. அந்த நெத்தியை நாம பிடிச்சிருவோம். அவர்கள் தங்களுடைய சபையை கூட்டட்டும். எந்த ஒண்ணுனாலும் இவர் ஒரு நன்மையை ஏவன உடனே கூட்டத்தோடு வர்றாங்களே, இவரை தடுக்க வேண்டும், அடிக்க வேண்டும், இவர் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விதத்திலையும் முயற்சி செய்யறாங்களோ அவர்கள் தங்களுடைய சபையை கூட்டட்டும். சனது ஜபானியா, ஜபானியாங்கிற நம்முடைய சபையை நாம் கூட்டுவோம். கல்லா, அவ்வாறு இல்லை. லா துதிஉஹு வஸ்ஜுத் வக்தரிப், இவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் இவங்களுக்கு கட்டுப்படாதீங்க. உம்முடைய இறைவனோடு நெருங்குங்க, அவனுக்கு நீங்க சஜ்தா செய்யுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. சூரத்துல் அலக் என்று ஹிராவுல ஆரம்பமாக வந்ததே, அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களுக்கு பிறகு உள்ள வசனங்களை உங்களுக்கு முன்னால் வாசித்து அதனுடைய அர்த்தங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வசனங்கள்லாம் எப்போ இறக்கப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரங்களை மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறார்கள். பொதுவாக சத்தியத்திற்குள்ள வலிமை என்பது என்ன தெரியுமா? காலியா உள்ள அந்த உள்ளங்களை அப்படி பதம் பார்க்கக்கூடியது. சத்தியம் என்பது அசத்தியம் எவ்வளவு முரட்டுத்தனம் உள்ளதாக இருந்தாலும் அதை வீழ்த்திவிட்டு சத்தியம் என்பது எழுந்து நிற்கும். அந்த தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்திற்கு கொடுத்திருக்கிறான். இன்றைக்கும் உலகளாவிய அளவிற்கு நீங்க பார்க்கலாம், இந்தியாவில நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்திற்கு அந்த வலிமையை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தோடு நின்றார்களே, சத்தியத்தை எடுத்து சொன்னார்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, இவர்களுடைய கருத்து மேலோங்குகிறது. எதிரிகளுக்கு பிடிக்கல. எந்த அளவுக்கு பிடிக்கவில்லை என்றால், இன்றைக்கு காபா என்பது எப்படி பொதுவான ஒரு ஆலயமாக இருக்கிறதோ, யார் வேணாலும் வரலாமோ, அப்படிப்பட்ட அந்த காபா என்பதற்கு இன்னும் சலுகை அந்த காலத்துல இருந்தது. இப்ப இன்னைக்கு உள்ளது என்ன? மூமின் முஸ்லிமா உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள வர முடியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த ஆலயத்திற்கு வர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தினுடைய முழுமைப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல அல்லாஹ் தடுத்துட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த இணை கற்பிப்பவர்கள் அசுத்தமான கொள்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சுத்தமான கொள்கையோடு அந்த அசுத்தம் கலக்க கூடாது. அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா உள்ள வரலாம், ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்க உள்ள வர முடியாது. இப்போ உள்ளது. அப்போ எப்படி இருந்தது? யார் வேணாலும் வரலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டா 360 தெய்வங்களை அவர்கள் அல்லாஹ்வோடு இணைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த 360 தெய்வம் எங்க இருந்தது? காபாவுக்குள்ளேதான் இருந்தது. காபாவுக்குள்ளே வைத்துதான் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயத்துல சிலைகளை எல்லாம் தம்முடைய கைத்தடியால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்புறப்படுத்தினார்களே, தூக்கி வீசினாங்களே. எங்கிருந்து? காபா ஆலயத்துக்கு உள்ள அவங்க வைத்து வணங்கி கொண்டிருந்தார்களே, அதுதான் காபா ஆலயத்தையே நம்முடைய பாஷையில சொல்லணும்னா ஒரு கோயில் மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க. அது கோயிலா அவனுக்கு இருக்கிறான், உங்களுக்கு பள்ளிவாசல், நீங்கள் அங்கதான் வணங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருக்கிற காலகட்டம் வரைக்கும் காபாவில வந்து வணங்கினார்களே, தொழுதார்களே. மக்கா விட்டு மதீனாவுக்கு போன பிறகும் கூட உம்ராவுக்கு வரக்கூடிய அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தானே தொழுவதற்கு பயன்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த பொது ஆலயத்திலே ரசூலுல்லாஹ் தொழுறாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நான் தொழுறேன்னு வைங்களேன், நீங்க தொழுறீங்கன்னா யாருக்கு என்ன தொந்தரவு? ஒரு தொந்தரவும் இல்லை. அப்படி தொழுது கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபாவுக்கு பிடிக்கல. எப்பா இவர் தொழுது கொண்டிருக்கிறார், என்ன செய்யலாம் பேசிக்கிறாங்க. சரி என்ன செய்யலாம்? இன்னைக்கு கொஞ்சம் நம்ம நல்ல வித்தியாசமா நாம சிரிக்க வேண்டும். சிரிக்கணும்னா என்ன பண்ணுங்க, போய் கசாபு கடைக்கு போய் ஒட்டகத்தை அறுத்திருப்பாங்க இல்லையா, ஒட்டகத்தினுடைய மலக்குடலை, மலக்குடல் என்ன தெரியுதா? சாணியோடு உள்ள அந்த பெரிய மாட்டினுடைய மலக்குடலை எவ்வளவு பெருசா இருக்குது. குர்பானியுடைய சமயங்கள்ல நம்ம பார்த்திருக்கலாம். 4 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியுங்கிற அளவிற்கு அவ்வளவு வெயிட்டானது. ஒட்டகங்கிறது அதை விட வலிமை வாய்ந்தது அல்லவா? ஒட்டகத்தினுடைய மலக்குடலை அதனுடைய ரத்தத்தோடு அதனுடைய சலத்தோடு அப்படியே கொண்டு வந்து இவர் சஜிதாவுக்கு போகும்போது கரெக்டா நேரம் பார்த்து போட வேண்டும். போட்டுட்டாங்களேங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த தூதர் அவர்கள்
அந்த மக்களுக்கு நன்மையை ஏவினார்களோ, நல்லதை நாடினார்களோ, அந்த தூதர் சஜிதாவுக்கு போய் இருக்கிறாங்க. கொண்டாந்து மலக்குடலை போட்டு விட்டார்கள். மலக்குடலை போட்டு இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஜிதாவிலிருந்து எழ முடியவில்லை. எழ முடியாம அவங்க திணறாங்க. மூச்சு அப்படி அடைக்கிறது. கீழே இருந்துகிட்டு கையை கொட்டி சிரிக்கிறார்கள். யாரு? அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் வந்து கை கொட்டி சிரிக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு இந்த செய்தியை வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பயான்கள் வாயிலாக இது நீங்கள் சொல்ல இதை செவியேற்றிருப்பீர்கள். ஆனா இதற்குள்ள ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்ப அந்த சமயத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அந்த இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திணறக்கூடியதெல்லாம் நான் பார்த்தேன். தூரத்துல இருந்து வெறும் பார்க்க மட்டும் தான் முடியும். ஏன்பா இப்படி செய்றீங்க? கேட்க கூட முடியாது. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, லவ் கானலி மனாதன், சஹீஹுல் புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி, லவ் கானலி மனாதன், அன்னைக்கு தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்திருக்க கூடாதா? என்னுடைய உயிரினும் மேலான தூதர் இப்படி கஷ்டப்படுறாங்களே, தடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லையே, ஏண்டா படுபாவிகளா இப்படிப்பட்ட காரியத்தை செய்றீங்கன்னு போய் கேட்டா அவருக்காவது குடலை போட்டாங்க, நம்ம குடலைய உருவிடுவாங்கள. ஆக அப்படிப்பட்ட ஒரு கடினமான கட்டம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த தகவலை நான் சொல்றேன். இந்த ஹதீஸ் பல சமயங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இதனுடைய முடிவு என்னங்கிறது கேட்டாலே நீங்க சொல்லிருவீங்க. ஆனால் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்களே, லவ் கானலி மனாதுன், எனக்கு தடுக்கக்கூடிய சக்தி இருக்க கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் என்று சொன்னா எவ்வளவு நெருக்கடி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அன்பினுடைய செய்தியை சுமந்து கொண்டவர்கள். அன்பினுடைய செய்தியோடு வரக்கூடிய அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருதுன்னா, தொழுகையை முடிக்கிறாங்க, எழுந்து நின்று அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை நீ பாத்துக்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை நீ பாத்துக்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷை நீ பார்த்துக்கொள், யா அல்லாஹ் இந்த உத்பத் இப்னு அபீ ஷைபா அவர்கள் அவனை நீ பார்த்துக்கொள், அம்ர் இப்னு ஹிஷாம், அம்ர் இப்னு ஹிஷாம்ங்கிறது அபூ ஜஹலுடைய ஒரிஜினல் பேர். ஒரிஜினல் பேருங்கிறது அம்ர் இப்னு ஹிஷாம். அல்லாஹ் இவனை நீ பார்த்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பேர்களை சொல்லி அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அந்த துஆ எவ்வளவு உருக்கமாக இருந்ததுன்னா அந்த எதிரிகளே பயந்துட்டாங்க, நமக்கு ஏதாவது ஆயிரமோ, முகமது கையாந்தி விட்டாரே என்று அவர்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது என்று சஹீஹுல் புகாரியில 3854 இன்னும் பல இடங்கள்லையும் கூட இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களே, அந்த துஆவுக்கு வலிமை இருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய பலஸ்தீன சகோதரர்கள் சகோதரிகள் எவ்வளவு துஆ செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம செஞ்சமே துஆ. இன்னைக்கு காசா எங்க இருக்கிறது? பலஸ்தீன்ல. ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய எத்தனை செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வீர தீர பராக்கிரமங்களை நாம பேசக்கூடாதா? அடிக்க வேண்டியவர்கள் அடிக்க மறந்தார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மத்தவங்களை வச்சு வேலையை வாங்குறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இயஷா யுத்ஹிபுக்கும், நீங்க சரியா நடக்கலன்னா உங்க இடத்துக்கு வேற ஒருத்தரை நாம கொண்டு வருவோம். அந்த ஈரானுக்காக, ஈரானுடைய ஆட்சியாளர்களுக்காக, அவர்கள் அசத்தியத்திலே இருக்கிறார்கள், ஷியா என்ற அந்த யூதத்தினுடைய கொள்கையில இருக்கிறார்கள், அறியாமையில இருக்கிறார்கள். அவர்கள் என்னதான் பெரிய ஆயத்துல்லாக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு மாத்தமான கொள்கை உள்ளவர்களாக அவர்களையே அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாம துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கு பலஸ்தீனுக்காக நம்மை விட அதிகமாக துடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆதாரம் உங்களுக்கு வேணுமா? போன வெள்ளிக்கிழமை இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே குதுஸ் அப்படிங்கிற அந்த குதுசுனுடைய வருடாந்திர ஒரு குதுசுனுடைய நாள் யௌமுல் குதுஸ் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த யௌமுல் குதுஸ் எதுக்கு? பைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும் என்பதற்காக, பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டம் போர் நடந்து கொண்டிருக்கிறது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். அந்த குதுசு தினத்தில் லட்சோப மக்கள் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக திரண்டார்களே. ஜனாதிபதி வர்றார், வெளியுறவுத்துறை அமைச்சர் வருகிறார், ராணுவத்தினுடைய தளபதிகள் வருகிறார்கள் என்றால் உயிரை துச்சமாக மதித்து இன்றைக்கு வீரத்திற்கு பேர் போனவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்காக
அவர்களுக்காக கண்டிப்பாக நம்ம துவா செய்ய வேண்டும். சஜ்தாவில துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடு யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ், அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ், அவர்கள் அசத்தியத்தை விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய இந்த தைரியம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடம் படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், அந்த மக்கள் செய்த அந்த துவா, நாம் அனைவரும் செய்யக்கூடிய அந்த துவா, அதனுடைய வலிமையை நீங்க பாருங்க. உலகத்தினுடைய சட்டாம்பிள்ளை நாமதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் வாங்கக்கூடிய அந்த அடிகள், மரணத்தினுடைய பயம் ஆழமாக அவர்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அவன் இஸ்ரேலை விட்டு ஓடக்கூடியவனாக ஓடக்கூடிய காட்சிகள் தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்ன தெரியுமா? அது அந்த மேப்படியா இருக்கிறானே, ஒரு வாரமா ஆளைய காணும், ஒரு வாரமா ஆளைய காணா. இதை என்னென்னமோ வீடியோவை காட்டுறாங்க, போட்டோவை காட்டுறாங்க, இது காட்டுறாங்க, எல்லாமே ஏஐ. இவர்களா செயற்கையாக உருவாக்கியது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு இழிவை ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க. இவங்க பாருங்க, இவர்களுடைய அந்த அதாவது மத தலைவர் அவர்கள், அதாவது சுப்ரீம் லீடர் மவுத்தா போனது, அவர்கள் கொல்லப்பட்டதை வெறும் 3 மணி நேரத்தில் அறிவித்து விட்டார்கள். அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில இவன் என்னாச்சு, 6 நாளா ஆளகானா, 7 நாளா ஆளகானா, என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள், பிதற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர வேற எந்த இதுவும் இல்லை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு இழிவை தருகிறான். அல்லாஹ் என்பவன் வலிமையானவன் என்பதற்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளும் ஆதாரம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு எதிராக துஆ செய்தார்களே, அதனுடைய வலிமை ஏற்படுகிறது. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்கள் வேறற்ற மரங்களாக, ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன், வேரோடு இருந்தாதான் அதை புடுங்கி எடுத்துக்கு பெரிய அளவுக்கு முயற்சி செய்யணும், ஜேசிபியை வர வைக்கணும், கிரேனை வர வைக்கணுங்கிற அந்த சிரத்தைகள் எல்லாம். எப்போ ஒரு மரம் இருக்கிறது வேறே இல்லை, அடித்தளமே இல்லைன்னா என்ன ஆகும்? சும்மா அப்படி புடிச்சு தள்ளனா உளுந்துரும். அந்த மாதிரி ஆட்டம் போட்டானே அந்த அபூஜஹல், அவனுடைய கதை 2 சிறுவர்களை வச்சு எல்லாம் முடிச்சிடறான். அவ்வளவுதான், போட மதிப்பு. அல்லாஹ் எவ்வளவு வலிமையானவன் அப்படிங்கிறத பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே காபா ஆலயத்துல தொழுது கொண்டிருக்கிறார்கள். முஅய்த் இப்னு என்ன பேர், அது உக்பத் இப்னு முஅய்த் அப்படிங்கிறவன் வர்றான். ரசூலுல்லாஹ்வுடைய மேலாடை அப்படி கயிறு மாதிரி திருச்சி பிடிச்சி இழுக்கிறான். அபூபக்கர் அவர்கள் வந்து தள்ளி விடுறாங்க. அப்ப இதெல்லாம் பாருங்க, இவ்வளவு சிரமம். அல்லாஹ்வுடைய தூதரையே என்ன பாடுபடுத்தி இருக்கிறாங்கன்னா, அவர்களுடைய தோழர்களை என்ன செஞ்சிருப்பாங்க? அதற்கு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வேணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு அபூபக்கர் வர்றாங்க. அவங்க ஒரு 2.25 வருஷம் ஆட்சி. அதற்கு அடுத்து உமர் வர்றாங்க. உமர் அவர்கள் 10 வருஷம் ஆட்சி. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுக்கு போன பிறகு அது ஒரு 11 வருஷம். அபூபக்கருடைய ஒரு 2.25 வருஷம், எவ்வளவு அது 13 வருஷத்துக்கிட்ட வந்துருது. அதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகு, 22 அல்லது 23 வருஷம் இப்படி வைங்களேன், எக்ஸாக்டா நம்ம கணக்கு போட்டோம்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி பகுதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் போது திடீர்னு ஹப்பாப் வர்றாங்க. ஹப்பாபை பத்தி எல்லாம் நேற்று பேசணும் இல்லையா? அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உதுனு வாங்க தலைவரே வாங்க. இவங்கதான் தலைவர், ஆட்சி தலைவரா இவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா ஹப்பாப் அவர்களை வர வைக்கிறாங்க. வந்து கூப்பிட்டு, வாங்க வாங்க, இன்னைக்கு எனக்கு, அதாவது இந்த சபையை அலங்கரிப்பதற்கு ரொம்ப தகுதியானவர் என்றால் நீங்க இருக்கிறீங்க, அல்லது அம்மார் அவர்கள் இருக்கிறார்கள். அம்மார் தான் ரொம்ப அடியோதப்பட்டவர், அம்மாருக்கு சமமாக நீங்களும் கஷ்டப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி உமர் அவர்கள் எல்லாம், பல அரசு அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அரசு நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இருக்க ஹப்பாப் அவர்களை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர்களுடைய முதுகில் இருந்து, பின்புறத்தில் இருந்து அவங்களுடைய ட்ரெஸ் அப்படியே எடுத்துட்டு, மக்களே கொஞ்சம் பாருங்க என்று சொல்லி 22 வருஷம் 23 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. வரி வரியா அன்னைக்கு வாங்கின அடியுடைய அடையாளங்கள். நம்மளுக்கும் எவ்வளவு காயம் இதெல்லாம் ஏற்படும், சரிங்களா? விபத்துகள் ஏற்பட்டு விடுகிறது, சுவடே தெரியாம காஞ்சி போகுது. ஆனால் பாருங்க, அவங்க வாங்கின அடி எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரி வரியா அந்த முதுகுல அப்படியே இருக்கிறது. அது உமருக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, கூப்பிட்டுட்டு பல பேருக்கு ஆச்சரியம் ஏற்படுது. என்னங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், இவரை மட்டும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே. பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு இப்படிப்பட்டவர்களுடைய தியாகம் தான். இப்படிப்பட்டவர்களுடைய தியாகம் இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க அட்ரஸ் இல்லாதவர்களா இருந்திருப்போமே.
எவ்வளவு தியாகம் பாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முதுகை எடுத்து காட்டுகிறார்கள். வஆசாரம் பிظهره மிம்மா அஸபஹுல் முஷ்ரிகூன். முஷ்ரிகீன்கள், இணை கற்பிப்பாளர்கள், எதிரிகள் அன்றைக்கு துன்புறுத்தினார்களே, அந்த துன்புறுத்தலுடைய அடையாளங்கள் வரி வரியாக அவர்களுடைய மேனியிலே இருக்க மக்கள் அனைவரும் பார்த்தார்கள் என்று இப்னு மாஜாவிலே 150வது செய்தியாக நம்ம பார்க்கலாம். இப்ப இப்படியான ஒரு நிலை, அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்ம போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் வீரியம் எடுக்கிறது. வீரியம் எடுக்க எடுக்க 5, 10 என்று இருந்தது 100 கணக்கில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வருகிறது. அதுக்குள்ளே 4 வருஷம் ஓடி போச்சு. 4வது வருஷம் துன்புறுத்தல் கடுமையானதாக இருக்கிறது. யாரெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பணக்காரரா இருந்தவர், அவர் துன்புறுத்தப்படுகிறார். அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் துன்புறுத்தப்படுகிறார். இதெல்லாம் பார்க்க ரசூலுல்லாஹ்வாலேயே சகிக்க முடியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இங்கிருந்து வெளியூருக்காவது போய்க்கங்க, ஹிஜ்ரத் செஞ்சுக்கங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க. குர்ஆன்லயும் அந்த மாதிரியான வசனங்கள்லாம் பார்க்கலாம். அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்க ஏன் நீங்க கஞ்சஸ்டான சிந்தனையோடவே இருக்கிறீங்க? அல்லாஹ் மூடலா சொன்னதே இவங்க நல்லா வெளிப்படையாவே சொல்றாங்க, போய்க்கங்க. அப்ப போறதுக்கு எங்க போறது? யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள்? ஏன்னா அடைக்கலம் கொடுப்பதற்கு நம்ம ஏதோ தொழிலுக்கு போனா, கல்யாணத்துக்காக போனா, வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போனா, ட்ரீட்மெண்ட்டுக்காக போனா ஏத்துக்குவாங்க. நம்ம போறத புது மார்க்கத்தோட அல்லவா போறோம், புது சிந்தனையோட போறோமே, ஆக போறோமே, நாம யார் வரவேற்பார்கள்? அப்ப அப்படியே சிந்திச்சு பாக்குறாங்க, ஏன் நம்ம இதுக்கு போயிட்டா என்ன, அபிசீனியாவுக்கு போயிட்டா என்ன என்ற சிந்தனை வருகிறது. அபிசீனியாங்கிறது இன்னைக்கு சூடானு, குறிப்பா எத்தியோப்பியா, எகிப்தினுடைய சில பகுதி, ஏமனுடைய சில பகுதி, சோமாலியா, இதெல்லாம் இணைந்த ஒரு பெரிய விசாலமான நிலப்பரப்பு தான் அபிசீனியா. நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் அந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நீங்க ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, அதனுடைய எத்தியோப்பியா, சூடானு, எகிப்தினுடைய சில பகுதி, அதற்கு நைல் நதி வரைக்கும், எகிப்துல நைல் நதி வரைக்கும், சோமாலியா, ஏமன் இருக்கு இல்லையா, செங்கடலுக்கு இந்த பக்கம், ஏமனுடைய சில பகுதிகள் வரைக்கும் அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இவங்களுக்கு திடீர்னு சிந்தனை வருது, சரி அங்க போய்க்கலாம். மக்கா எங்க இருக்கிறது, அபிசீனியா எங்க இருக்கு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மக்காவில் இருந்து கடலோரத்திற்கு, துறைமுகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றாலே நிலத்திலேயே 100கணக்கான கிலோமீட்டர், அங்கிருந்து கடல்ல பயணிக்க வேண்டும். கடல்ல பயணிச்சாதான் இந்த கரையிலிருந்து, செங்கலுடைய இந்த கரையிலிருந்து ரெட்சியுடைய அந்த கரைக்கு நீங்க போக முடியும். அப்பதான் அந்த எத்தியோப்பியாவுக்கு, அதாவது அபிசீனியாவுக்கு நீங்க போக முடியும். தயாராயிடுறாங்க. எதுக்கு தயாராகிறாங்க? எல்லாத்தையும் விடுவதற்கு தயார். குடும்பத்தை விடுவதற்கு, பொண்டாட்டி பிள்ளைங்களை விடுவதற்கு, அது வீட்டை விடுவதற்கு, தொழிலை விடுவதற்கு, வாய்ப்புகளை விடுவதற்கு. ஏன் இப்பதான் சவால் ஆயிருச்சு. நமக்கு ரெண்டும் இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கலாம். துனியாவும் இருக்கிறது, ஆகிரத்தும் இருக்கிற, ஓகே. ஆகிரத்தா துனியாவான் கேள்விக்குறி வந்துருச்சு, கொஸ்டின் மார்க் வந்து விட்டது என்றால் என்ன தேர்வு செய்யணும்? அந்த தோழர்கள் தேர்வு செஞ்சாங்க பாருங்க. என்ன, ஆகிரத்து உங்களுக்கு வேணுமா அல்லது துனியா வேணுமா? மக்காவில் இருந்தா இதை சுதந்திரமா நீங்க கடைபிடிக்க முடியாது. இந்த மார்க்கத்தை நீங்க வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா மார்க்கத்தை கடைபிடித்துக் கொள்ளலாம், உலகத்தினுடைய ஆதாயங்கள் உங்களை விட்டு தூரமாயிரும். அப்ப முடிவு செய்யறாங்க, சரி நம்ம ஆகிரத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய கொள்கைக்காக ஊரை நாட்டை துறப்பதற்கு தயாராகிறாங்க. ஃபர்ஸ்ட் டீமாக 12 ஆண்களும் 4 பெண்களும் தயாராகிறாங்க. 12 ஆண்கள் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய தலைமையில. அதுல உம்மு சலமா அவர்கள் இருக்கிறார்கள், அபூ சலமா அவர்கள் இருக்கிறாங்க. அபூ சலமாவுடைய மனைவி தான் உம்மு சலமா. அபூ சலமா கொல்லப்பட்ட பிறகுதான் உம்மு சலமா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் முடித்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் பிற்காலத்துல நடக்கிறது. உம்மு சலமா அவர்கள், அபூ சலமா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் அவர்களுடைய மனைவி ருக்கையா, ரசூலுல்லாஹ்வுடைய 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. அதுல ருக்கையா அவர்கள் 4 பெண்களும் 12 ஆண்களும் அல்லாஹ்வுக்காக நாட்டை துறப்பதற்கு தயாராகிறாங்க. நிலத்திலே உள்ள நீண்ட பயணம், அதற்கடுத்து கடல் மார்க்கமான பயணம் மேற்கொண்டு அபிசீனியாவுக்கு போயிடுறாங்க. போனது இப்ப எத்தனை பேரு? 16 பேர் போயிருக்கிறாங்க. போய் கொஞ்ச நாள் ஆகுது.
சில மாதங்கள் செல்கிறது. இப்ப இங்க இன்னும் துன்புறுத்தல் அதிகமாகுது. ஓ, உங்க ஆட்கள் தப்பிச்சு வர போக ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்படா போவீங்க நீங்க என்று துன்புறுத்தல் இன்னும் அதிகமாகிறது. வேதனைகளை கடுமையாக்குகிறார்கள். அப்ப அந்த சமயத்துல இரண்டாவது ஒரு டீம் ரெடி ஆகுது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய தலைமையில 83 ஆண்கள், 83 என்று ஒரு அறிவிப்புல இல்லைங்க, அது 82 தான் என்று ஏதோ ஒண்ணு இருக்கட்டுமே, 82 83 அவர்கள் தயாராகிறார்கள். அதே இதுல 18 பெண்கள். நம்ம போயிடலாம் அல்லாஹ்வுக்காக. ஒரு நாட்டை விட்டு போனோம்னா எப்படிப்பட்ட நிலை இருந்தால் அதுக்கு தயாராவாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் இந்த கட்டங்கள்லாம் அவர்கள் கடந்திருக்கிறார்கள். நமக்கு இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு. பிறப்பின் அடிப்படையில் கிடைத்த காரணத்தினால் இது அருமை பெருமையெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் பாருங்க, இந்த கண்ணியமிக்க இந்த மார்க்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டார்களே, இதுல உறுதியா இருக்க வேண்டும் என்பதற்காக 82 அல்லது 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாராகி விட்டார்கள். இப்போ 83 பிளஸ் 18 என்றால் எவ்வளவு? 101 நபர்கள். 101 நபர்கள் அல்ல, 1 மைனஸ் பண்ணாலும் 100 பேர். ஏற்கனவே போனது 16, மொத்தம் 116 அல்லது 117 பேர் என்னாச்சு, இங்கிருந்து போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பேரருள், எந்த ஆபத்தும் இல்லாம அபிசீனியா வரைக்கும் போயிட்டாங்க. போயிட்ட பிறகு உம்மு சலமா சொல்லக்கூடியது அப்படியே நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். சொல்லக்கூடிய இன்றைய இந்த தகவல் கொஞ்சம் 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். பெரிய நீண்ட ஒரு செய்தி. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை இன்றைக்கு நாம முழுமையாக பதிவு செய்து அதன் மூலமாக உள்ள பாடம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பாருங்க, உம்மு சலமா அவர்கள் சொல்றாங்க, இது முஸ்னத் அஹ்மதுல, அல் மவாரிது ஸமான் என்ற கிதாபில, சுனனுல் பைஹக்கியில, அதே விதமாக அஸ்-சுனனுன் நபவிய்யா என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு ஹிஷாம் அவர்களுடைய சரித்திர புத்தகத்துல எல்லாம் இது ஆதாரபூர்வமாக உம்மு சலமா அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லம்மா நஸல்னா அர்தல் ஹபஷதி, அபிசீனியா பூமிக்கு நாம போன பிறகு, ஜாவர்னா பிஹா கைர ஜாரின் நஜ்ஜாஷி மன்னருடைய ஆட்சியின் கீழே இருந்த அந்த நாட்டில் நாம நல்ல விதமாக இருந்தோம். எந்த துன்புறுத்தலும் இல்லை. மக்காவில இருந்த மாதிரி நெருக்கடிகள், மக்காவில இருந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நமக்கு இல்லை. அமின்னா அலா தீனினா, நம்முடைய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க முடியும். வ அபதுனல்லாஹ், அல்லாஹ்வை நாம் சுதந்திரமா வணங்க முடியும். வலா நுதி, எந்த துன்புறுத்தலும் நமக்கு கிடையாது. வலா நஸ்மஉ ஷைஅன் நக்ரஹு, நாம வெறுக்கக்கூடிய எந்த வசைபாடலும் நமக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வே பார்த்து முஹம்மதுங்கிறத முஸம்மம்னு சொன்னாங்க, நேத்து பார்த்தோம் இல்லையா, இகழப்பட்டவர். அந்த மாதிரி வெறுக்கக்கூடிய எந்த வார்த்தையும் நாம கேட்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், சுதந்திரமா அபிசீனியாவில் நாம் இருந்தோம். உம்மு சலமாவுடைய ஸ்டேட்மெண்ட் இது இருக்கிறது. இவங்களுக்கு பிடிக்கல. போனாங்க இல்லையா 116, சரி போனாங்க, தொலைஞ்சிட்டு போட்டோன்னு விடல. வெறுப்பு பாருங்க, சத்தியத்தின் மீது உள்ள அந்த வெறுப்பு இவர்களுக்கு அதிகரிக்கிறது. இப்படியான சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் வைப்பான். சத்தியத்திற்கு எதிரானவர்கள், சத்தியத்தை வெறுக்கக்கூடியவர்கள், சத்தியத்திற்கு எதிராக மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிறாங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ உலகளாவிய இவ்வளவு எதிர்ப்பு, இந்தியாவுல இவ்வளவு எதிர்ப்பு, கடைபிடிக்க முடியாது. இதுதான், இந்த எதிர்ப்பு இருந்தாதான் நம்ம கரெக்டா இருக்க முடியும். இந்த எதிர்ப்பு இருந்தால்தான் நாம சரியா சொக்க தங்கங்களா இருக்க முடியும். எதிர்ப்பே இல்லைன்னு வைங்களேன், நம்ம எதிர்ப்பதற்கு, நம்ம குறை சொல்வதற்கு ஒருத்தன் இல்லைன்னா நாம கழுச்சடையா மாறிடுவோம். அல்ல எவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்கான் பாருங்க. அரபு பிரதேசத்துல உள்ளவனை விட இந்தியாவில் உள்ள நம் மீது அருள் செஞ்சிருக்கிறான். இத்தனை எதிர்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு கேட்டா நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய இங்க உள்ளவனுக்கு எரிச்சல், ஆஹா இங்கிருந்து போயிட்டாங்களே, என்ன பண்றது, மசோரா பண்றாங்க, கலந்த ஆலோசனை. இதெல்லாம் அந்த கிதாபிலே வருது பாருங்க. ஏதமரு அவர்கள் மசோரா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல போய் நேரா போய் வேற நாட்டுல அவங்க இருக்கிறாங்க, போய் இழுத்துட்டு எல்லாம் வர முடியாது. இழுத்துட்டு நம்ம வந்தோம்னா நம்ம அங்க சிறுபான்மை, நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் அலேக்க பேசி இவங்களை இழுத்துக்கிட்டு வரணும். என்ன பண்றது? அப்ப என்ன பண்றதுன்னா, நம்ம போய் அங்க ஆதிக்கம் செலுத்த முடியாது. நம்ம மக்கா வரைக்கும் சின்ன ஒரு குரூப்பா இருக்கிறோம்.
குறைஷ். அவங்க என்ன பெரிய நாட்டினுடைய அதிபதியாக இருக்கிறார்கள். எகிப்து, சூடானு, எத்தியோப்பியா, சோமாலியா, இந்த பக்கம் ஏமன் வரைக்கும் பறந்து விரிந்த நிலப்பரப்பினுடைய அதிபராக மன்னரா அவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய நிர்வாகம் எதிர்த்து நிக்க முடியுமா? அதனால வேற ரூட்ல நம்ம போகணும் என்று என்ன பண்றாங்கன்னா 2 நபர்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும் அங்க அனுப்புறதுக்கு. அந்த 2 நபரும் நல்ல வசீகரமானவர்களாக, வாத திறமை உள்ளவர்களாக, எப்படிப்பட்ட அந்த நெருக்கடிகளையும் சமாளிக்க கூடியவர்களாக 2 பேரை நாம தேர்வு செய்ய வேண்டும் என்று 2 பேரை தேர்வு செய்யறாங்க. ஒன்னு அப்துல்லா இப்னு அபி ரபியா, இன்னொருத்தர் அம்ர் இப்னுல் ஆஸ். அம்ர் இப்னுல் ஆஸ் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டவர். ஏத்துக்கிட்ட பிறகும் கூட அவருடைய அறிவு நுணுக்கம் இருக்கு பாருங்க, அப்ப வேற லெவல். அவருடைய மத்தவங்க சிந்திக்கிறத விட ஒரு வித்தியாசமா சிந்திப்பார். மத்தவெல்லாம் பார்க்காத ஒரு சின்ன ஓட்டையை கூட கண்டுபிடிச்சிருவார். அந்த ஓட்டையை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவர் அம்ர் இப்னுல் ஆஸ். பேரை வச்சுக்கங்க. இந்த பேர் சம்பந்தமான தகவல் எல்லாம் நீங்க தேடி பாருங்க. ஒரு ரொம்ப நுட்பமான அறிவு உள்ளவர் அவர். அம்ர் இப்னு ஆஸை தேர்வு செய்யறாங்க. அப்துல்லா இப்னு அபி ரபியாவை தேர்வு செய்யறாங்க. செஞ்சுட்டு வேறு வீசன கை வெறுங்கையா இவங்களை அனுப்பக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இவங்களுக்கு கையில நிறைய அன்பளிப்புகளை, கிஃப்ட்களை கொடுக்கணும். அப்ப கிஃப்ட் கொடுக்கணும்னா அவருக்கு பிடிச்ச கிஃப்ட் அல்லவா கொடுக்கணும். அவர் வேற ஏதோ விரும்ப, நம்ம வேற ஏதோ கொடுத்தோம்னா அது மதிப்பு இல்லாத போயிடும். அவர் எதை விரும்புகிறார் அந்த தகவல் எல்லாம் திரட்டுறாங்க. அவருக்கு தோலால் பதனிடப்பட்ட இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, லெதர், அந்த லெதர் ஷூ, இதெல்லாம் நம்ம எவ்வளவு எல்லாமே அந்த மேனுஃபேக்சர் தான் நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி தோலால் ஆன பொருட்களை எல்லாம் திரட்டுறாங்க. நல்ல பதனிடப்பட்ட பினிஷிங் லெதர்களை எல்லாம் சேகரிக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச உயர்தரமான அந்த லெதர் பொருட்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு இவங்க முன்னால வச்சு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நஜ்ஜாஷிக்கு மட்டுமல்ல, நஜ்ஜாஷியுடைய சபையில எத்தனை பிரமுகர்கள் இருந்தார்களோ, மத தலைவர்கள் இருந்தார்களோ, அமைச்சர்கள் இருந்தார்களோ, அதிகாரிகள் இருந்தாங்களோ, அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க எல்லோருக்கும் கிஃப்ட்களை வாங்கி குவிச்சு ஒரு பெரிய ஒரு இதுவோட லக்கேஜோட இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி அனுப்பி வைக்கிறாங்கன்னா, நீங்க போன உடனே நஜ்ஜாஷி கிட்ட பேசிடாதீங்க. நஜ்ஜாஷி கிட்ட பேசாம இந்த பிரமுகர்களை எல்லாம் கையில போட்டுக்கங்க. இந்த பிரமுகர்களை எல்லாம் வர வச்சு அவங்கள்ட்ட பேசி, இந்த மாதிரி சில இளைஞர்கள், அதுல வரக்கூடிய அந்த வார்த்தையே இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களை முன்னால இருக்கிறீங்க, கில்மானுன், இளைஞர்கள். அப்ப இளைஞர்கள் தான் போயிருக்கிறாங்க. இளைஞர்கள் தான் பெரிய அளவிற்கு என்ன பண்ண முடியும், மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இளைஞர்கள்னா அப்படியே நமக்கெல்லாம் 40 வயசாயிருச்சு, 45 வயசுன்னு சொல்ல முடியாத. ரசூலுல்லாவே தன்னுடைய அந்த கடினமான பணிகளை எப்போ ஆரம்பிச்சாங்க, 40ல தான் ஆரம்பிச்சாங்க என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 40 வயசு, 45, 50ங்கிறதெல்லாம் ஒன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளது இல்லை, எல்லாமே அந்த இளமைங்கிறதுல வந்துரும். அப்ப அந்த மாதிரியான இளமை அப்படிங்கிறதா அந்த வார்த்தை வருகிறது. அப்ப 2 பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, போய் எல்லாரையும் கரெக்ட் பண்ணுங்க. கரெக்ட் பண்ணிட்டு அதற்கு அடுத்து இவங்களுடைய இவர்களை எல்லாம் உங்களுடைய இதுக்கு இவர்களை ஈர்த்து உங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நஜ்ஜாஷி கிட்ட போய் பேசுங்க. ஆனால் பேசும்போது ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு காரியத்துல மட்டும் கண்ணும் கருத்துமாயிருங்க. அவங்கள பேச விட்டுறாதீங்க. யார இங்கிருந்து போயிருக்காங்க இல்ல ஹிஜ்ரத் செஞ்சு, அவங்கள நஜ்ஜாஷிக்கு முன்னால பேச வச்சிடாதீங்க. அந்த பிரமுகர்களுக்கு முன்னால பேச வச்சிடாதீங்க. அவனுங்க பேசிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தார கவுத்த மாதிரி அங்கேயும் கவுத்துருவாங்க. பாருங்களேன், அந்த சத்தியத்திற்குள்ள வீரியம் எப்படிப்பட்டது, கவுத்துருவாங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும். அவங்கள யாரையும் பேச விடக்கூடாது. அப்படியே பேக்கப் பண்ணி மக்காவுக்கு கூட்டு வர்ற மாதிரியான விதத்துல திட்டங்களை வகுத்துக்கிட்டு நீங்க போங்க. இவர்கள் பெரிய பிரம்மாண்டமான லக்கேஜோட அபிசீனியாவுக்கு போறாங்க. யார் யாரு, அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களும் அப்துல்லா இப்னு அபி ரபியா 2 பேரும் போறாங்க. போய் அங்க உள்ள பிரமுகர்கள் எல்லாரையும் சந்திச்சு தனியா பேசி, இந்த மாதிரி நம்ம மக்காவிலன்னு வர்றங்க, மக்காவிலிருந்து சில இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க, மதி கெட்டவங்க, கொஞ்சம் பைத்தியம் லூசா போனவங்க, அவங்க மார்க்கத்தை விட்டு விலகி எதையும் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க நம்ம மார்க்கத்திலையும் இல்லை,
நம்ம இணை கற்பிக்கக்கூடிய மார்க்கத்துல இருக்கிறோமே, சிலை வணங்கிக்கிட்டு அதுலயும் கிடையாது. நீங்க வணங்குறீங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவ மதத்திலையும் இல்ல. ரெண்டுக்கும் இடையில ஏகத்துவம் தான், தூதுத்துவம் தான், ஆகிரத்து தான், உண்மைதான் என்று பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னமோ அவங்களுக்கு மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியானவர்கள் உங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களை நீங்க இருக்க விட்டீங்கன்னு கேட்டா உங்க நாட்டையும் கெடுத்து குட்டுச்சோறு ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே மக்காவில் பெரிய கலைபரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவர்களுடைய சொந்தங்கள், அவர்களுடைய உறவினர்கள் நம்மை அனுப்பி இருக்கிறாங்க. அவங்கள பேச விடாம நீங்க அப்படியே அனுப்பிடுங்க என்று கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு, ஒன்னே ஒரு கண்டிஷன், எப்படியாவது நீங்க நஜ்ஜாசி கிட்ட நம்ம பேசுறோம், பேசும்போது நீங்க எல்லாம் ஆமோதிங்க. நஜ்ஜாசி கிட்ட நம்ம போய் கோரிக்கை வைக்கிறோம், வைக்கும்போது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஆமா ஆமா அவங்கள அனுப்பி விட்டுருங்க. நீங்க வெறும் நம்மளை ஆமோதித்து பேசினா போதும். ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க, அவங்கள பேச விட்டுறாதீங்க. பேச விடாம காரியம் கெடுக்காம கொஞ்சம் நீங்க நமக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, உலகத்தினுடைய ஆதாயங்களுக்கு மயங்காதவன் யாரு? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அத்தனை பேரும் பிரமுகர்களும் வேலை போயிட்டாங்க. சரி ஓகே நீங்க வாங்க நாளைக்கு என்று சொல்லி அதற்கு அடுத்து எல்லாரும் தயாராயிட்டாங்க. தயாராகி இப்ப இந்த ரெண்டு பேரும் வாத திறமையை கொண்டு இவங்களை அதாவது இவங்களுடைய இந்த சூழ்ச்சிகளை முறியடிச்சு இவங்களை பேக்கப் பண்ணி நம்ம கொண்டு போக வேண்டும் என்பதற்காக என்ன வராங்கன்னு கேட்டா, வர்றாங்க. நஜ்ஜாஷி மன்னர் வருகிறார் சபைக்கு. இவங்க எல்லாம் வர்றாங்க. பிரமுகர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள், சபை இருக்கிறது. அப்ப வந்த உடனே இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க, ஐயுஹல் மலிக், மன்னரே, இன்னஹு கத் சபா இலா பலதிக கில்மானுன் சுஃபஹாவ், நம்மை சேர்ந்த அறிவு கெட்ட, அதாவது மதிக்கெட்டு விட்டு லூசா போய்விட்ட சில இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய நாட்டை நோக்கி வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஃபாரகு தீன கௌமிஹிம், நம்முடைய கூட்டத்தாருடைய அந்த மார்க்கத்தை இவர்கள் பிரித்து விட்டார்கள். மார்க்கத்தை விட்டு விலகி வலா யத்ஹலு ஃபீ தீனிக, நம்ம தீன்லயும் கிடையாது, உங்க தீன்லயும் கிடையாது. வஜாஉ பிதீனி முப்ததிஇன், இவர்கள் புதுசா ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் இருக்கிறார்கள். லா நாரிஃபு நஹ்னு வலா அன்த, அந்த அவங்க சொல்ற விளக்கம் அது நமக்கும் புதுசா இருக்கிறது, கேட்டா உங்களுக்கும் புதுசா இருக்கும். அதை நீங்க போய் ஏன் கேட்கறீங்க? அது கேட்காதீங்க. நம்ம தான் கேட்டு கேட்டு காதெல்லாம் புடிச்சு போச்சு. அதனால நீங்க கேட்காதீங்க. கேட்காம என்ன பண்ணுங்க, அவங்கள நீங்க நம்ம நாட்டுக்கு அனுப்பிடுங்க. நம்ம அனுப்பி இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பெரிய பிரமுகர்கள், தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் நம்ம ரெண்டு பேரை அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் நமக்கு பின்னால இருக்கிறது. அவங்க எல்லாரும் வர முடியாது, நம்ம ரெண்டு பேரை அனுப்பி இருக்கிறாங்க, அனுப்பிடுங்க என்று சொன்ன உடனேயே இந்த பரிசுகளை வாங்கி ரெடியா இருந்தாங்க பாருங்க. இவங்க எல்லாம் ஆமா ஆமா மன்னரே, இவங்க அனுப்பி விட்டுருங்க, எதுக்கு நமக்கு பிரச்சனை, இது ஏற்கனவே இது ஒரு பெரிய ஒரு விவகாரமாக இது இருக்கிறது என்றெல்லாம் அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுடைய உள்ளம் என்பது ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில இருக்கிறது. அதை எப்படி வேணுமானாலும் அல்லாஹ் புரட்டிடுவான். இவங்க ரெண்டு பேர் நாட்டிலே உள்ள பிரமுகர்கள், சபையிலே உள்ள அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வலைக்கு வாங்கிட்டாங்க. வலைக்கு வாங்கி இவர்களை மாதிரி அவர்களை பேச வச்சுட்டாங்க. ஆனா நஜ்ஜாஷியோடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரட்டி விட்டான். ஃபகதிபன் நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷி அவர்கள் கோபம் கொண்டு விட்டார்கள். என்ன சொல்றீங்க நீங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியம், வஐமுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா உஸ்லிமுஹும், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. உங்க நாட்டை சேர்ந்தவங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாங்களா? மற்ற எத்தனையோ நாடு இருக்கிறது, அங்கெல்லாம் போவாம என்னை தேர்வு செய்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். என் நாட்டை நோக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம நான் எப்படி அனுப்பிட முடியும்? இந்த விவகாரம் என்ன, ரெண்டு தரப்பையும் நான் வச்சு கேட்காம அனுப்ப முடியாது. கதி கலங்கி போயிட்டாங்க. இவங்க வந்தாங்க ரெண்டு பேர். அப்ப அவங்க நீண்டதாக அவர்கள் சொல்றாங்க. ஒரு பல கருத்துக்கள் இருக்கிறது. நேரம் முடிகிற காரணத்தினால நான் சுருக்கமாக இதை பதிவு வைக்கின்றேன் உங்களிடத்துல. அப்ப அவங்களுடைய கருத்து என்ன என்று கேட்காம நான் அனுப்ப முடியாது. யாருங்க வந்திருக்கிறாங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க. யாருங்க வந்திருக்கிறாங்க? ஆமாங்க இந்த மாதிரி வந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னால. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டீம் வந்திருக்கிறது, அப்புறமா விசாரிச்சு பார்த்தா ரெண்டாவது ஒரு டீம் வந்திருக்கிறது. அவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா அவங்களை கொண்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் அவர்களுடைய வேலையில இதுல இருக்கிறாங்க என்ற இந்த தகவல் வந்த உடனே அவர்களை என் சபைக்கு கொண்டு வாங்க
இப்ப இதெல்லாம் வந்து நோட் பண்றவங்க இருப்பாங்களா இல்லையா? மொத்தம் போயிருக்கிறது 116 117 பேர் போயிருக்கிறாங்கன்னா இவங்களை கடுக்கணுங்கிறதுக்காக அங்கிருந்து மக்காவிலிருந்து வந்திருக்கிறாங்கன்னா நோட்டம் இடுவதற்கு 10 பேர் போகாமையா இருப்பாங்க? என்னதான் நடக்குது? சபை வரைக்கும் இருந்து பார்த்திருக்கிறார்கள். உம்மு சலமா தான் இந்த செய்தி அறிவிக்கிறாங்கன்னா உம்மு சலமா பெண்மணியே இந்த சபைக்கு வந்து என்னதான் நடக்குது, ஏன் இவங்களுக்கு எதிரான விவகாரமாச்சே, இவங்களுக்கு எதிரான விவகாரமாச்சே, மீண்டும் மக்காவுக்கு கொண்டு போனா கதையை முடிச்சிருவாங்க. ஆக வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலை. அப்ப நோட்டம் இடுவதற்காக அப்ப அனுப்பியாச்சு. அனுப்புன பிறகு இவங்களுடைய மஸ்வரா எப்படி இருக்குது பாருங்க. எப்படிப்பட்ட கட்டங்களை எல்லாம் கடந்து இந்த மார்க்கம் நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. வந்த உடனே அரசு பிரமுகர் வருகிறார்கள், அரசனுடைய தூதர் வருகிறார்கள். வந்து யாருங்க நீங்க எல்லாம் வந்தது? எல்லாரும் வாங்க. 116 பேரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து வாங்க, உங்களை மன்னர் கூப்பிடுறாங்க, சபைக்கு வாங்க. இப்ப சபைக்கு போறதுக்கு முந்தி இவங்க மசோரா பண்றாங்க. சபைக்கு போய் என்ன பண்றது? அவங்க விளக்கம் கேட்பாங்களே, விளக்கம் சொல்லணுமே. நம்ம தரப்பினுடைய நியாயத்தை சொல்ல வேண்டும். என்ன பண்ணலாம், என்ன பேசலாம், அங்க போய் பொய் பேசலாமா? ஏன்னா எல்லாம் என்ன விவகாரம் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. வந்த அம்ர் இப்னுல் ஆஸும் அப்துல்லா இப்னு அபி ரபியா 2 பேரும் என்ன விவகாரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அங்க வந்து நம்ம அவங்க சொல்றதெல்லாம் பொய்யுங்க என்று நாம சொல்வதா, இல்லைங்க நாம இதுதான் இந்த கொள்கையில தான் இருக்கிறோம் என்று தெளிவா சொல்வதா? ஏன்? அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நஜ்ஜாஷிங்கிறவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இஸ்லாம் 2ஐயும் அல்லவா எதிர்க்கிறது, இணை கற்பிப்பையும் எதிர்க்கிறது, கிறிஸ்தவத்தையும் அல்லவா எதிர்க்கிறது. அதனால என்ன பண்றது? அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமா 116 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு பாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாழ்வா சாவாதான். ஒண்ணு இங்க இருக்க போறோம், இல்ல நம்மள பேக்கப் பண்ண போறாங்க, நம்மளை நாடு கடத்த இருக்கிறார்கள். அப்ப வல்லாஹி மா அல்லம்னா, அல்லாஹ் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ, வமா அமரனா பிஹி நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி மார்க்கம் என்று என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை தெளிவா காயினுன் ஃபீ ذلك ஹுவ காயினுன், என்ன நடந்தாலும் சரி சத்தியத்தை போட்டு உடைச்சிடலாம். நம்ம அது நமக்கு சாதகமா ஆனாலும் சரி பாதகமா ஆனாலும் சரி. எவ்வளவு நெகிழ்வூட்டக்கூடிய நிகழ்வு பாருங்க. அப்ப அவங்க எல்லாம் மசோரா பண்றாங்க. பண்ணிட்டு சபைக்கு வர்றாங்க. வந்த உடனே நஜ்ஜாஷி அவர்கள் கேட்கிறார்கள், மா ஹாதா தீனுல்லதி ஃபாரக்தும் ஃபீஹி, என்னங்க மக்காவோட பிரச்சனை பண்றீங்களாமே, மக்காவாசிகள்லாம் எந்த தீன்ல இருக்கிறாங்களோ அந்த தீனை விட்டு பிரிஞ்சு நீங்க வேற ஏதோ புதிய கருத்தை சொல்றீங்களாமே, என்ன விவகாரம் பாருங்க, உங்களுடைய ஆட்கள் இங்க வரைக்கும் வந்திருக்கிறாங்க, என்ன உங்களுடைய பிரச்சனை என்று கேட்கிறாங்க. அப்ப பேசுவதற்கு அந்த சகோதரர்கள் எல்லாரும் கசகசா நம்ம எல்லாரும் பேசாம நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நபரை நியமிப்போம். இதெல்லாம் ஒழுங்கு. இந்த ஒழுங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னா ஆளாளுக்கு பேசக்கூடாது. நம்ம மசோரா பண்ணி இதுதான் முடிவு, இந்த முடிவை யார் நம்மள வாத திறமை உள்ளவர் எடுத்து சொல்வார் என்று சொல்லி அவங்கள தான் நம்ம நியமிக்கணும். அப்ப அவங்க 116 பேர் அல்லது 117 பேரும் சேர்ந்து பேசி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களை பிரமுகராக நியமிக்கிறார்கள். ஜாஃபர் அவர்களே நீங்க தான் பேசணும் சபையில. அப்ப ஜாஃபர் அவர்கள் வந்து பேசுறாங்க. உருக்கமான இந்த விஷயம் நல்ல கவனமா கேளுங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் பேசுறாங்க சபையில. நஜ்ஜாஷி அவர்கள் இருக்கிறார்கள், பிரமுகர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பதிவு செய்யுங்கன்னு உத்தரவு வந்துருச்சு. இவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் பதிவு செய்யுங்க. அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், ஐயுல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் அஹ்லல் ஜாஹிலியா, நாம அறியாத கூட்டமாக இருந்தோம், ஜாஹில் கூட்டமாக நாம் இருந்தோம். நாபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக, வனஅக்குலுல் மைத்தத, செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடியவர்களாக, அறுத்த பிராணிகள் இல்ல செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். வனஅத்தில் ஃபவாஹிஷா, அருவருக்கத்தக்க விதத்துல வாழக்கூடியவர்களாக இருந்தோம். நம்முடைய மனைவி யாரு, நமக்கு மனைவி இல்லாதவர்கள் யார், அந்த வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக, அருவருக்கத்தக்க காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, வனக்தஉல் அர்ஹாம், சொந்த பந்தங்களை உடைத்து பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருந்தோம். வனசீஉல் ஜிவார, அண்டை வீட்டார்களை மதிக்காதவர்களாக, அண்டை வீட்டார்களோடு சண்டையிடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். யாக்குலுல் கவியும் மின்னல் லைஃப், நம்மிலே வலிமை மிக்கவர்கள் வலிமை குன்றிய பலவீனமானவர்களை ஆதிக்கம் செலுத்தி அவர்களை மூலமாக ஆதாயம் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
பலமானவர்கள் என்ன பண்ணுவாங்க, பலவீனமானவர்களை வந்து தங்களுடைய சுகங்களுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு இழிந்த நிலையில நாம இருந்தோம். நம்முடைய நிலைகள் நமக்கே அருவருப்பா இருந்துச்சு. என்னடா நம்ம எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம், மிருகங்களாக நம்ம இருக்கிறோமே என்று நம்மீதே நமக்கு வெறுப்பு வந்தது. ஹத்தா பாஸல்லாஹு இலைனா ரசூலன், நம்மிலே நம்மை கொண்ட ஒருவரை அல்லாஹ் தூதராக நியமித்து அனுப்புகிறான். அவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நஅரிஃபு நஸபஹு, அவர்களுடைய குடும்பத்தை நாம் அறிவோம். அந்த குரைஷ் குலத்தாரை, அந்த பனு ஹாஷிம், அவங்க எல்லாம் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள்ங்கிறது நமக்கு தெரியும். வஸித்கஹு, அவருடைய உண்மை தன்மையை நாம் அறிவோம். வஅமானதஹு, அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை நாம் அறிந்தோம். வஅஃபாஃபஹு, எவ்வளவு சுயமரியாதையை கடைபிடிப்பார்கள். யாரிடத்திலும் கெஞ்செல்லாம் கேட்க மாட்டாங்க, யாரிடத்திலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக அந்த முஹம்மது அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் திடீர்னு வந்து சொல்றாங்க, அல்லாஹ் என்னை தூதராக நியமித்திருக்கிறான், இதை கொண்டு உங்கள்கிட்ட நான் கூலியை கேட்கவில்லை, என் கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக ஆக்கி தான் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த தகவலை நம்மிடத்தில் வந்து சொல்கிறார்கள். சொல்லிட்டு லினுவஹித, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வனஅபுத, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், வனஹ்லா மா கான நஅபுது, நாம் அல்லாஹ்வை அல்லாஹ்வோடு சேர்த்து எந்த சிலைகளையும் கதாபாத்திரங்களையும் வணங்கி கொண்டிருக்கிறோமோ அவைகளை விட்டுவிட வேண்டும். அதே விதமாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கல்லை கல்லா பாருங்க, சிலையை சிலையா பாருங்க, சிலை சிறப்பு கொண்டது கிடையாது, கல்லு கடவுளாக முடியாது என்ற இந்த தகவல்களை எல்லாம் நமக்கு புரிய வைத்தார்கள். சொல்றாங்க, நமக்கு புரிய வைத்தார்கள். வஅமரனா பிஸ்ஸித்கில் ஹதீஸ், பேசும்போது உண்மையை பேச வேண்டும், உண்மையா நடக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். வாதாயில் அமானதி, அமானிதங்களை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். வசீலத்திர் ரஹ்மி, சொந்த பந்தங்களை இணைத்து வாழ வேண்டும். வஹுஸ்னில் ஜவாரி, அண்டை வீட்டார்களிடத்திலே அழகிய விதத்திலே நாம் நட்பு கொள்ள வேண்டும். வல் கஃப்யானில் மஹாரிம், தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டெல்லாம், தடுக்கப்பட்ட வஸ்துக்களை விட்டெல்லாம் விலகி கொள்ள வேண்டும். கொலை செய்யக்கூடாது, உயிர்களை மதிக்க வேண்டும். வனஹானா அனில் ஃபவாஹிஷி, அருவருக்கத்தக்க காரியங்களை நாம செய்யக்கூடாது. வகௌலி ஸூர், வீணான பேச்சு, வீணான காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள். வாக்குலு மாலில் யதீம், அனாதையுடைய சொத்தை சாப்பிடக்கூடாது, அனாதைகள் மீது அடக்குமுறை செய்யக்கூடாது. வகஃபில் முஹ்ஸனாத், அதே விதமாக கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்ற இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, தொழ வேண்டும், ஜகாத்தை வழங்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் சொல்றாங்க. நீண்ட பயான் இது, சுருக்கமாக நான் முடிக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு நஜ்ஜாசி அவர்களே, மன்னர் அவர்களே, கண்ணியத்திற்குரியவரே, கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, இப்படியான இந்த நல்லது நமக்கு முன்னால வருகிறது, இதை நாம எப்படி நிராகரிப்பது? நான் இதை ஏற்றுக்கொள்வதை கொண்டு மற்றவங்களுக்கு என்ன தொந்தரவு? நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதை கொண்டு மற்றவங்களுக்கு என்ன தொந்தரவு? இப்படிப்பட்ட சத்தியம் நமக்கு வருகிறது. நாம் நம்முடைய உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டதாக அதை பார்க்கிறோம், அதை ஏத்துக்கிட்டோம். நாம யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கிறானோ அந்த ஹலாலை ஹலால்னு நம்ம சொல்றோம், எதை ஹராமோ அதை ஹராமுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு பிடிக்காம நம்மளை என்ன பண்றாங்க? இவர்கள் கடுமையாக ஃபலம்மா கஹரூனா, நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், நம் மீது ஜுலும் செய்யறாங்க, இவங்க நம் மீது அநியாயம் செய்கிறார்கள். நம் வஹாலு பைனனா வபைன தீனினா, நம்முடைய தீனை நாம விட வேண்டும் என்று சொல்லி எல்லா நெருக்கடிகளையும் நமக்கு கொடுக்கிறாங்க. உடல் ரீதியான நெருக்கடி, மன ரீதியான நெருக்கடி, குடும்ப ரீதியான நெருக்கடி, எல்லா நெருக்கடிகளையும் நமக்கு கொடுக்கிறாங்க. வேற வழி தெரியல. நமக்கு நம்முடைய நாடுதான் முக்கியம், நம்ம ஊர்ல நம்முடைய குடும்பத்தோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா நம்முடைய மார்க்கம் நமக்கு விருப்பத்திற்குரியதா இருக்கிற காரணத்தினால, அங்க இருந்துகிட்டு இதை கடைபிடிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்த காரணத்தினால நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்தோம். உங்க நாடு நமக்கு நன்றாக இருக்கும் என்பதற்காக உங்க நாட்டை நோக்கி, உங்க அதிகாரத்தை நோக்கி நாம வந்திருக்கிறோம். நீங்க இப்ப என்ன தீர்ப்பு சொன்னமோ சொல்லுங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனேயே அல்லாஹ் பாருங்க எப்படி மாற்றங்களை கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருகிறது என்று சொல்லி உடனே அவர்கள் சொல்றாங்க ஜாஃபர் அவர்களை பார்த்து, சரிப்பா இவ்வளவெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதற்கு என்ன ஆதாரம்? இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப இப்படிப்பட்ட இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில
ஒரு கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா உங்களிடத்துல? இப்படிதாங்க கேட்கணும் நம்ம. ஆதாரம் இருக்குதா? ஆதாரமே இல்லாம எல்லா காரியத்தையும் செஞ்சோம்னா எல்லாமே சேதாரம் ஆயிரும். கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது மன்னரே என்று சொல்லி ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. காஃப் யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. தளர்ந்த நிலையிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தார்களே, அந்த துஆவை குர்ஆனுடைய 19வது அத்தியாயம் சூரத்து மரியமுடைய துவக்கத்துல அல்லாஹ் சொல்றானே, நெஞ்சை உருக்கக்கூடிய அந்த சூராவுடைய ஆரம்ப பகுதிகளை நஜ்ஜாஷி அவர்களுக்கு முன்னால இவர்கள் ஓதி காட்டுறாங்க. ஓதுந்து பாருங்க. குர்ஆன் என்பது உள்ளங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. குர்ஆன் என்பது அதனுடைய உண்மை கருத்துக்களை நாம விளங்கணும்னு வைங்களேன், நம்முடைய கண்களை குளமாக்கி விடும், நம்முடைய இதயத்திற்கு நம்முடைய உள்ளத்திற்கு புத்துணர்வை கொடுக்கும். நஜ்ஜாஷி அவர்களுக்கு கொடுத்தது அப்படியே ஆள ஆரம்பித்து விட்டார்கள். அத்தனை பேர் லஞ்சம் வாங்கிட்டு கீழே இருந்தாங்க பாருங்க. ஆஹா, பெரிய தப்பு அல்லவா நம்ம செஞ்சிட்டோம். இந்த படுபாவிங்க, இந்த அம்ர் இப்னு அல் ஆஸ் இவங்க 2 பேர் வந்து பேசின இந்த படுபாவிகளுடைய பேச்சுக்கு மயங்கி இவங்களுக்கு எதிராக, இவ்வளவு சத்தியத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக இந்த காரியத்தை நாம செய்ய பார்த்தோமே என்று சொல்லி நஜ்ஜாஷி இவங்களுக்கு ஆதரவு, கீழே உள்ள சபையும் இவங்களுக்கும் ஆதரவாக மாறிவிட்டது. அல்லாஹ் எப்படி உள்ளங்களை மாத்திரம் பாருங்க. அப்படியாக மாத்தி எந்த அளவுக்கு ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் ஆள ஆரம்பிக்கிறார்கள். இவங்களுடைய மூஞ்செல்லாம் கருத்து விட்டது. என்னோட பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. இப்படி வந்து கேவலத்தை நாம பெற்று விட்டோமே என்று சொல்லி இப்படியான இந்த நிலையில என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதற்கு அடுத்து சொல்றாங்க, நீங்க வந்து உண்மையிலே ஒரு சத்தியத்தில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் இருப்பதற்கு நியாயம் இருக்கிறது, இனி யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க நம்ம நாட்டுல சுதந்திரமா இருந்துக்கலாம். ஏற்கனவே என்ன சுதந்திரமா இருந்தீங்களோ அதை விட நீங்க சுதந்திரமா இருந்து கொள்ளலாம், நீங்க உங்களுடைய எல்லா அன்பளிப்புகளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்று சொல்லி வீசுக்குன்னு நஜ்ஜாஷி அவர்கள் எந்திரிச்சிட்டாங்க. சபை முடியுது. ஆனா இந்த 2 பேருடைய அந்த வக்ரம் இருக்கு பாருங்க, அது குறையல. அது எந்த அளவுக்குன்னா, உம்மு சலமா அவர்கள் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அபி ரபியோடைய மனசிலாவது கொஞ்சம் இறக்கம் இருந்துச்சு. இந்த அம்ர் இப்னு அல் ஆஸ் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து அவ்வளவு வெறுப்பினுடைய உச்சிக்கு போனார். என்னது, நஜ்ஜாஷியோடைய உள்ளத்தை நீங்க வென்றுட்டீங்களா? வரவே மாட்டாரா நஜ்ஜாஷி? நம்ம என்ன இங்கிருந்து போயிருவோமா? உங்க கதையை முடிக்காம நம்ம போக மாட்டோம் என்று சொல்லி அடுத்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க ஈசா அவர்களை என்னன்னு சொல்றீங்க? ஈசா அவர்களை வந்து அவங்க கடவுளுங்கிறாங்க. நீ என்ன சொல்ற? உன் கொள்கை என்ன? ஈசாவை பத்தி நாளைக்கு நான் வழக்கு தொடர போறேன், அப்ப பாருங்க உங்க நிலை என்று சொல்லி முஸ்லிம்களை அவர்கள் எச்சரிக்கிறார்கள். என்ன நடந்தது? நெகிழ்வூட்டும் நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலையும் தொடரும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு